ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரா பூந்தி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். அதை கட்டிலாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் எந்த பதத்துக்கு கரைக்கிறேன்னு பாருங்கள். நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இதோட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இதோட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். இப்போ நம்ம பூந்தி கரண்டியில் ஒரு 2 கரண்டி எடுத்து விட்டுக்கிறோம். கீழே நல்லா காஞ்ச எண்ணெய் இருக்குது. அதில் கரண்டி நல்லா அப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னா கீழே உருண்டையாக கீழே இறங்கி நம்ம கார பூந்தி குண்டு குண்டாக நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுக்கணுங்க. நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டிங்கனாக்கா பூந்தி மாதிரி இருக்கும். இது காரா பூந்தி இருந்ததுனால நல்லா பொரித்து மொறுமொறுன்னு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு வேர்க்கடலையும் நான் நல்லா பொரித்து பாருங்கள், இந்த கலர் வர்ற வரைக்கும் பொரித்து சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு கல்லில் நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொரித்து எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலையும் நல்லா நான் பொரித்து எடுத்து அதில் சேர்த்து அதில் லைட்டாக உப்புத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கார பூந்தி ரொம்ப சூப்பராக பேக்கரியில் இருக்கிறத விட உங்களுக்கு சுவையாக சூப்பராக கிடைக்கும். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்களே வீட்டில் இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களே திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.